பாகவதாளுடைய உச்சிஷ்டம் வேணும், அது பரம பவித்திரம்னு சொல்றதுக்கு காரணம் சொல்றார் தொண்டரடிப்புடைய ஆழ்வார். அவர்கள் வானுளார் அரியராக வானவா என்பராகில் தேவதேவா வாசுதேவா என்று திருநாமத்தை சொல்லுவாராகில் அப்புறம் அவர்கள் வாயில போட்டுண்டது எச்சில் இல்லை. திருநாமத்தோடு கோவிந்த கோவிந்த கோவிந்தா என்று சாப்பிடுவா பாகவதால் எல்லாரும். கவளே கவளே செய்வ குறியாத் கோவிந்த கீர்த்தனம். ஒவ்வொரு கவளத்துக்கும் கோவிந்தா என்று சொல்லிக் கொண்டு வாயில போட்டுக்கணும் என்று சாஸ்திரம். சம்பிரதாயத்திலையும் பெரியோர்கள் அப்படித்தான் சாப்பிடுவார்கள். அந்த பிரசாதம் கிடைச்சால் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே என்றிருக்கும் பொழுது எச்சில் என்கின்றது பாகவதோச்சிஷ்டத்துக்கு கிடையாதே. எச்சில்ங்கிற தோஷம் அப்படி இருக்க, நாமம் சொன்னால் எச்சில் வாயால் நாமம் சொல்லுவேனோ அப்படின்னு கூசக்கூடாதே. நாமம் சொன்னால் எச்சில் எச்சில் ஆகாது, எச்சில் கங்கா தீர்த்தமாயிடும். நாமம் சொன்னால் எச்சில் கங்கா தீர்த்தமாயிடும். சரணத்துல பட்ட தீர்த்த யார் காலலம்பின தண்ணீரப்பை தொடவே கூடாது. சுச்சி காலலம்பின தண்ணீரப்பை தொடலாமோ? ஆனால் பாகவதாளுடைய பாத தீர்த்தம் பெருமை. பாகவதாளுடைய பாத தீர்த்தம் நாச்சியார் சொல்றார், கண்ணன் குழல் ஊதும் பொழுது கண்ணனுடைய எச்சில் குழல் ஊதும் பொழுது குழல் வழியா சிந்துமா. நாச்சியார் ஆண்டாள் சொல்றாள், தன் தோழி கிட்டக ஒரு இலை தொன்ன பண்ணி அதை வாங்கிட்டு வாயங்க. அப்படி சிந்துறதே இலை தொன்ன பண்ணி அதை வாங்கிட்டு வா, அதுதான் நான் ஜீவிக்கிறதுக்கு அமிர்தம் அப்படின்னு சொன்னா அதற்கு சளையில்லே பாகவதாளுடைய பாத தீர்த்தம். கங்கையினுடைய கண்ணனுடைய வாயிலேன் கண்ணனுடைய கால்லேன் வந்த தீர்த்தமே கங்கையானா கண்ணனுடைய வாய் அமுதம் எவ்வளவு பவித்திரமாக இருக்கும். அந்த கண்ணனையே தன்னுடைய வாயில வச்சிருக்கிற பாகவதாளுடைய வாக்கு அமிர்தம் அது எச்சிலாகுமா? பின்ன ஏன் திருமங்கை மன்னன் இவ்வளவு கூச்சப்படுறார்? என் வாயால எப்படி சொல்லுவேன், என் வாயால எப்படி சொல்லுவேனா? அவர் வாயே பவித்திரமாயிடாதா பகவானுடைய நாமத்தை சொல்ல? இவர்தான் இப்படி கூச்சப்படுறார்னு நினைக்காதீங்கோ. பெரியாழ்வார் என்றவரும் வாக்கு தூய்மையிலாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார். அந்த ஆழ்வார் பெரியாழ்வார், என் வாய் நல்ல வாய் இல்லை, இதனாலே உம்மை பத்தி பேசுறது உம்மை பத்தி நாமன் சொல்றதுன்னா எனக்கே வெக்கமாக இருக்கு, எனக்கே கூச்சமாக இருக்கு, அபச்சாரமோன்னு பயமா இருக்கு. இவாள் தான் இப்படி சொல்றான்னு நினைச்சுக்க வேண்டாம். இது தமிழ் வேதம். பெரியாழ்வார் வாக்கு தூய்மை இல்லையாயால் நான் பேச முடியலேன்னு சொல்றதோ, திருமங்கை மன்னனும் அழுக்குடம்பு எச்சில் வாயால்னு சொல்லி விலகிறதோ, இது தமிழ் வேதம். தமிழ் வேதம்தான் இப்படி விலகிறது என்று நினைச்சுக்க வேண்டாம். யத்யாபியத் பதரஜகா ஸ்ருதி மிருக்யமேவே என்று பாகவதம் சொல்றது. சாட்சாத்து வேதம் உண்டே, அதுவே பகவானை பத்தி பேசுறதுக்கு பயந்து விலகிறது என்று சொல்லுகிறது. யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகே என்று வேதமே சொல்லிக்கிறது. கல்பனைக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் கடவுள், இது உண்மை. இதுதான் அவருடைய பெருமைக்கு தகும். கல்பனைக்கு எட்டாத கடவுளை பத்தியே கல்பனை பண்ணிட்டு இருந்தால், பலவிதமான கல்பனை பண்ணிட்டு இருந்தால் அது கடவுளுடைய பெருமைக்கு குறையில்லையோ? நம்முடைய கல்பனை நம்முடைய மனக்கல்பனை தானே, மனசனுடைய கல்பனை தானே. அதையே சத்தியம் என்று ஒருத்தன் நினைச்சுட்டானால் கடவுளே இப்படித்தானோ என்று நினைச்சுடுவர். நாம் பேசுற தவறுதல்னாலே புராணமே இப்படித்தானோ, பாகவதமே இப்படித்தானோ. பாகவதம் நன்னாதான் இருக்கு, உபன்யாசம் பண்றவன் தான் கெடுத்து விடுறான். ராமாயணம் நன்னாதான் இருக்கு, உபன்யாசம் பண்றவன் அதை கெடுத்து விடுறான். அதனாலே வாக்கு சுத்தி இல்லாதவர்கள் பகவத்குணம் சொல்றேன் என்று ஒரு போர்டு போட்டுவிட்டு உட்கார்ந்து கொண்டு என்னத்தையோ பேசி
அவனுடைய பெருமையை கெடுத்து விடுறார்களே என்று அஞ்சுகின்றேன் என்கிறார் திருமங்கை மன்னன். தனக்காக சொன்னாரோ பிறருக்காக சொன்னாரோ, தான் நன்றாக சொல்லக்கூடிய மதி நலம் உடைய ஆழ்வார் இவரே அப்படி கூச்சப்படுறார். அப்படின்னால் ஏன் அப்படின்னால் தீதிலா மொழிகள் கொண்டு என் திருக்குணம் செப்பமாட்டேன் என்கிறார் திருமாலையில ஆழ்வார். நல்ல வார்த்தைகளை சொல்லணும், உயர்ந்த வார்த்தைகளை சொல்லணும். அந்த உயர்ந்த வார்த்தைகளை சொல்லி எம்பெருமானு சொல்லணுமே தவிர கீழ்த்தரமான வார்த்தைகளை சொல்லிவிட்டால், சம்பிரதாயமான வார்த்தைகளை விட்டு கீழ்த்தரமான வார்த்தைகளை சொல்லிவிட்டா அந்த மதிப்பு குறைஞ்சுடும். அந்த மதிப்பு குறைஞ்சிடும் இல்லையா? உயர்ந்த வார்த்தைகளை கொண்டுதான் உயர்ந்த பொருளை சொல்லணும். அந்த பொருளுடைய உயர்வுக்கு தக்க வார்த்தைகளே கிடைக்காது. நமக்கு கிடைக்காத போனாலும் நம்முடைய பூர்வாச்சாரியர்களோ அல்லது இதிகாச புராணங்களிலே வியாசரோ அல்லது பகவதி ஸ்ருதியாகிய வேதமோ எந்த சொற்களை சொல்லிருக்கோ அந்த சொற்களை கொண்டே நாம் உபயோகப்படுத்தணுமே தவிர அல்பமான சொற்களாலே அவரை சொல்லிடக்கூடாது என்றெல்லாம் நம்முடைய பூர்வீகர்கள் பயப்பட்டிருக்கிறார்கள். சாட்சாது வேதமே பயப்படுறதாம் அவரை பத்தி பேசுறது. அவரை தொடணும்னு ஆசையா. நாம் கடற்கரையில போய் நின்னோமானால் கடலுக்கு நம்ம தொடணும்னு ஆசை. அதனால பெரிய அலையா ஓடி வரும். கிட்டக வந்ததும் உடனே அது விலகிவிடும். மறுபடியும் அங்கேந்து வரும், கிட்டக வந்துட்டு விலகிவிடும். ஏன்னா அது தொட்டுட்டானா நம்ம தடிக்கடிக்கு விழுந்துருவோம். ஏன்னா அந்த வேகத்துல நமக்கு நிற்க மாட்டோம், நம்ம நொண்டி காலாடும் நிக்கிறோமா. யானை நின்னா கூடயே கடல் கொண்டு போயிடும். யானைகையே அடிச்சு கீழே தள்ளி கொண்டு போகிற பெரிய அலை கடல் கிட்டக வந்துட்டு சரி இவனை தொட வேண்டாம் என்று விலகிறது. அதுபோல ஸ்ருதி ஒரு பெரிய கடல், வேதம். அதற்கு கண்ணபிரானுடைய திருவிடியை தொடணும்னு ஆசையாம். அதனால கிட்டக வந்துட்டு சச்சே நாம் தொடவாவது என்று விலகிறது. மறுபடியும் தொடணுங்கிற ஆசை, மறுபடியும் விலகிறது. மறுபடியும் தொடணுங்கிற ஆசை, மறுபடியும் விலகிறது என்று பாகவதம் அத்யாபி யத் பத ரஜகா ஸ்ருதி மிருக்யமேவே. எந்த பெருமாள் கண்ணபிரானுடைய பாததூளிக்கு வேதம் ஆசைப்படுகிறதோ அந்த வேதம் இன்னமும் கிட்டி வரலையோ, தொடாதபடியே விலகிடுறதோ என்று பாகவதம் சொல்றது இல்லையா? வேதமே தன்னை எச்சில் வாய் அப்படின்னு சொல்லிவிடுத்த. ஆனால் அப்போ திருமங்கை மன்னன் தன்னை எச்சில் வாய்ன்னு சொன்னா இதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. இதுக்கு காரணம் அவருடைய வினயம், அவருடைய அச்சம் பெருமாளிடத்துல. பெருமாள் எப்பேற்பட்டவர், அவரை தன்னுடைய வாயால சொல்லலாமோ, வாயால சொல்லித்தான் ஆகணும். ஆனால் வாயால சொல்லக்கூடாது. அவர் பெருமையை நினைச்சா வாயால சொல்லக்கூடாது. நமக்கு வேறு என்ன கதின்னு நினைச்சால் அவரை சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற நிலை. அதனால சொல்றார், ஆவியை அரங்கமாலை அழுக்குடம்பு எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டரே நான் சொல்லிதேன் தொல்லை நாமம். தூய்மையில் தொண்டனேன், தூய்மை இல்லாத ஆனால் ஏன் சொன்னேனால் தொண்டனேன். உம்மை ஆசைத்திருக்கக்கூடியவன் வேற தொண்டு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கோ இல்லையோ, திருநாம கீர்த்தனம் என்கின்ற ஒரு தொண்டு செய்வமே. யாரெல்லாம் கிட்டக இருந்து பெருமாளை தொட்டு அலங்காரம் பண்ணி தீர்த்தமாட்டி சேவிக்கிறாளோ அவர்களால் செய்யட்டும். நாம் எட்டி இருந்து நீராட்ட பாட்டையாவது சேவிப்போம், எட்டி இருந்து பூச்சூட்டல சேவிப்போம். அவள் தொட்டு சேவிக்கட்டும். நமக்கு வாச்சிக்க கைங்கரியம், வாச்சிகமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் என்று நினைச்சேன். தொண்டனே நான் என்னுடைய தொண்டை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ கொடுத்த தொண்டு அது. அதனால உனக்கு எல்லா சேவையையும் உள்ளே உம்மை தொட்டு சேவை செய்கிறவர்கள் செய்யும் பொழுது
நான் எட்டகை இருந்து நீர் பணித்தபடி பாட்டு பாடிண்டே இருப்பேன். அது என்னுடைய தொண்டு. நான் பாடிண்டே இருக்கேன், நீர் தொண்டு செய்து கொண்டிருப்பார்கள் உமக்கு. அந்த தொண்டு எனக்கு இட்ட ஆணையா இருக்கிறதுனாலே தொல்லை நாமம். தொல்லைனா சனாதனமானது. நாமம்ங்கிறது தாத்காலிகமானது இல்லை. எம்பெருமானுடைய திவ்ய நாமங்களும் நித்தியமா. வேதம் எப்படி நித்தியமோ அதுபோல வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய புருஷோத்தமன், நாராயணன் முதலிய நாமங்களும் நித்தியம்தானே. அதனால தொல்லை நாமம். புதுசா தயார் பண்ணி குப்பன் சுப்பன் கருப்பன் வைக்கிற பெயர் மாதிரி இது தொல்லை நாமம். தொல்லைனா துன்பம்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா? அத்தகைய தொல்லை கொடுக்காதேன்னு சொல்றோமே, இப்படிப்பட்ட ஒரு கல்பனையான நாமம் இல்லை. தொல்லைனா சனாதனமான நாமம் அந்த நாமம். அதனால இப்பொழுது உம்மிடத்துல ஒரு அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிறேன். நாம சங்கீர்த்தனம் எவ்வளவு அபராதங்களையும் நீக்கிவிடும் என்கின்றது சத்தியம். ஆனால் அந்த நாமத்தையும் சரியா சொல்ல தெரியலையே அப்படிங்கிற ஒரு அபராதம் இருக்கு இல்லையா? இந்த அபராதத்தை உம்மிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாவியேன் பிழைத்தவாறு என்ற அஞ்சினேற்கு அஞ்சலென்று. பாவியன் பிழைத்தவாறுனா பிழைனா அபச்சாரம். பாவியன் அபச்சாரம் செய்யறதே எனக்கு ஸ்வரூபம். என்னைக்காவது உபச்சாரம் செஞ்சிருக்கேனா? செஞ்சாலும் சரியா விசிறாப்புல விசிறண்டே இருப்பேன், பட்டுனா அடிச்சு விடுவேன் உங்களை. உங்களுக்கு உபச்சாரம் செய்ய தெரியாது. சாமரம் போடுறேன்னு மூஞ்சிலேயே அடிச்சுருப்பேன். உபச்சாரம் பண்றதா நினைச்சுருப்பேனே தவிர எனக்கு உபச்சாரம் பண்ண தெரியாது. அதனாலே சுபாவத்திலையும் பாவியேன், செய்கையிலையும் பிழைத்தவாறு இப்படி ஒரு அபராதங்களை பண்ணினேன். என்ன அபராதம் என்றால் உன் திருநாமத்தை சொன்னேனேங்கிறார். ஆள கைய நீட்டினேனே அபச்சாரம்னு சொல்லல. இசிறி மேல பட்டுடுத்து அபச்சாரம்னு சொல்லல. உன் திருநாமத்தை சொன்னேன், இது அபச்சாரம். எந்த நாமத்தை தவிர வேறு கதி இல்லைன்னு சொல்றாளோ இவருக்கு தோன்றது அந்த நாமத்தை நான் சொல்லலாம். நாமத்தை தவிர வேறு கதி இல்லைன்னு சொன்னார் ரிஷிகள்லாம். நாமத்தினுடைய மகிமையை நினைச்சா நான் நரகத்துக்கு போனா போறேன். உன் நாமத்தை சொல்லிவிட்டு நான் சொர்க்கம் போறதை காட்டிலும் நாமத்தை சொல்லாம நரகத்துக்கு போனாலும் போறேன். ஆனா உம்முடைய நாமம் சொல்ல மாட்டேன். ஏனால் அதுவோ அவ்வளவு பவித்திரமானது. என்ன போல அசுத்தமான மனிதன் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு அசுத்தமான மனிதனாயிருந்து உன் நாமத்தை சொல்ற ஒரு அபச்சாரம் உண்டே அப்படின்னு திருமங்கை மன்னன் இப்படி கொஞ்சம் கண்ணை மூடினாராம். என்ன செய்யறதுன்னு தெரியல. நாமந்தான் கத்தின்னு ஆச்சு, அது சொல்றதும் அபச்சாரமோன்னு அவருக்கு ஒரு பயம் வந்துடுத்து. கண்ணை மூடினார். எதிரில நீலோத்பலதள சியாமளனாக அதிசுந்தரா காரணாக கண்ல காட்சி கொடுத்து அஞ்சேல் பயப்படாதே அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறார் இந்த பாட்டுல. பாவியேன் பிழைத்தவாறு என்ற அஞ்சினேற்கு. அப்படி கண்ணை மூடி நான் அஞ்சும் பொழுது அஞ்சேல் என்று காவி போல் வண்ணர் வந்து கண்ணுளே தோன்றினாரே. என்னுடைய கண்ணை மூடி நான் இப்படி நாமகீர்த்தனம் சொல்றது கூட ஒரு அபச்சாரமோ, நான் சொல்லலாமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் என் கண் எதிரில் தோன்றி அஞ்சேல் பயப்படாதே, நீ நாமம் சொல்லு, நீ பயப்படாது, நாமம் சொல்லு, என்னுடைய நாமமே பவித்திரமாக்கிடும் இல்லையா? கங்கையில ஸ்நானம் பண்ணுவதற்கு முன்னாடி ஒரு கங்கையில ஸ்நானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று பெரியோர்கள் சொல்லுவார். அதுபோலே நாமமே பரம பவித்திரமா இருக்கிறதுனால அதை நாம் சொல்லலாமோ சொல்லக்கூடாதோ என்று அஞ்சேல் பயப்படாது. இது சுவானுபவம். இந்த பாசுரம் ஆழ்வாருக்கு சுவானுபவம். பகவன் நாம கீர்த்தனம் செய்யலாமோ செய்யக்கூடாதோ